படத்திறப்பு ஒரு கலந்தாய்வு தான் நடத்துது. இதுக்கு முன்னாடி 2024 5வது மாசத்துல இதே இந்த பேராசிரியர் இன்னொரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார். நிறைய சமூக வலைத்தளங்கள்ல அதை பத்தி எழுதியிருக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னாக்க, சவார்கரை பத்தி, இந்துத்துவா சவார்கரை பத்தி ஒரு படத்தை வச்சு இதே போலதான் ஒரு விவாதம் நடந்திருக்குது. அதே போலதான் இப்ப நடத்துறாங்க. ஆனா பெரியாரை பத்தி முழுக்க முழுக்க அவர் பெரிய புரட்சி செய்துட்டன்னு விவாதிக்கலாங்க. என்ன எது சம்பந்தமா விவாதிக்கிறாங்கன்னா, ஆண்களை வெறுக்கும் பெண்ணியம், அதாவது வானவில்லுங்க ஒரு குழு வச்சிருக்காங்களா, பெண் ஆணாக மாறுறாங்க, ஆண் பெண்ணாக மாறுறாங்க, அப்புறம் ஒரு பாலின சேர்க்கை, திருமணம் அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க இல்லைங்களா. அது சம்பந்தமான ஒரு கருத்தரங்கம். அதுல பெரியார் படத்தை வச்சு திறக்கிறாங்க. பொருத்தமானது, தவறா நினைக்காதீங்க. இது உண்மையிலே வானவில் அப்படின்றது அவங்களுக்கான பிரச்சனைகள் இருந்தது காலங்காலமா உங்களுக்கு இருக்குது. மகாபாரத காலகட்டத்திலேருந்தே உங்களுக்கு இருக்குது. திருநங்கைகள் விடயங்கள் இருக்குது. அது வேறு அரசியல், அது பேச வேண்டியது. இந்த சம்பவத்தை அங்கே செய்கிறாங்க. இதை நம்ம குறைச்சி சொல்லலை. இதை செய்யறதுல பெரியார் படத்தை அங்கே வச்சிருக்காங்க. இதுல எங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பெரியார் படத்தை வச்சுட்டு உலக அளவில் உடைய கருத்து அப்படியே சீறி பாய்கிறது. பெரியாரை பத்தியும் பேசல. பெண்களுக்கான இந்த பாலின மாற்றத்தில் இருக்கக்கூடிய இவர்களுக்கான ஒரு சிக்கலை பற்றி அலசக்கூடிய ஒரு விவாதமாகத்தான் அது இருக்கிறது. அந்த இடத்துல பெரியார் படத்தை வைக்கிறாங்க, அவ்வளவுதான் விஷயம். சுயமரியாதை என்ற இயக்கத்தின் அடிப்படையில் இதெல்லாம் நடந்திருக்குது, இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவு. இதை எடுத்துக்கிட்டு உடனே நேத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊடகங்கள்ல, பிரதான காட்சி ஊடகங்கள் இன்னைக்கு தகவல் தொடர்பு எவ்வளவோ இருக்குது. உடனே லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியுடைய பொறுப்பாளர்களை அணுகி தொலைபேசி வழியாக கேட்டிருக்கலாம், மெயில் அனுப்பி கேட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு செய்தியை போட்டிருக்கலாம். ஒரு சொல்லிட்டாரு, அப்படியே அந்த செய்தியை உடனடியாக எடுத்து போட்டு அதை அப்படியே செய்தி போடுங்கிற கட்டாயம் எப்படி வந்தது? அது உண்மையா? நான் ஒன்று சொல்கிறேன், அது சரிதான் உடனே நீங்கள் போட்டீங்களா? தவறு அப்படி இருக்குது, இது உண்மையானது இல்லை சரியானது அப்படின்னு ஆய்வு பண்ண மாட்டோமா ஊடகம் அப்படின்னா? இன்னைக்கு அதை பொறுப்பு எங்களுக்கு இல்லை. முதல்வர் சொல்கிறார், அது செய்தியாக நாங்கள் போடுகிறோம் அப்படின்றது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? போட்டுட்டீங்க. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. இது அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கொடுக்கவே இல்லை. லயோலா கல்லூரிகளுக்குள்ளாக ராவணா நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு 4 பேருக்கு கொடுத்த இந்த விருதை போலத்தான் இந்த நிகழ்ச்சி. புரியுதுல உங்களுக்கு? இது எப்படி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பொறுப்பேற்கும்? அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காலகட்டத்திலே இவங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இந்த